ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மருத்துவத்துல பார்க்க போற ரெசிபி மூக்கிரட்டை பீர்க்கங்காய் கூட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மூக்கிரட்டை கீரையோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மூக்கிரட்டை கீரை கிட்னி பழுதுக்கு நல்ல மருந்தாகும். டயாலிசிஸ் செய்பவர்கள் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கிட்னி நன்கு சீரடையும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நிறைந்திருப்பதால் இது நம் ஆயுளை நீட்டிக்கும். இது கேன்சரை கட்டுப்படுத்தும். கல்லீரல் மற்றும் மண்ணீரலை நன்கு செயல்பட வைக்கும். இது மூளையை சுறுசுறுப்பாக்கும். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளை நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்களை சரி செய்யும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இதனை ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். இது தசை நோய், எலும்பு நோய், மூட்டு நோய், மூக்கு வீக்கம், சளி, மூக்கடைப்பு, தொற்று நோய், காச நோய் மற்றும் தலை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக விளங்குகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூக்கிரட்டை கீரைய நல்லா கழுவிட்டு இத பொடியா அரிஞ்சு எடுத்துக்கலாம். பிரஷர் குக்கர்ல 2 கப் அளவுக்கு பொடியா நறுக்குன பீர்க்கங்காய உள்ள சேர்த்துடலாம். இது 400 கிராம் பீர்க்கங்காய். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் கடலைப்பருப்பு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா 1 to 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல பிரஷர் குக்கர் மூடி போட்டு 5 to 6 விசிலுக்கு இதை வேக விட்டுறலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. விசிலும் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இது இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். அப்பதான் கீரை போட்டு வேகிறதுக்கும் இது சுண்டுறதுக்கும் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்கா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருந்த மூக்கிரட்டை கீரைய உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். தேவைப்பட்டா இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு 12 to 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கீரை எப்பவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு விதமான நச்சுத்தன்மை வெளியே வரும். மூடி போடக்கூடாது. திறந்தே 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சமா கீரை கையில எடுத்து நசுக்கி பாருங்க. இது மாதிரி நசுங்குச்சுன்னா இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நம்மளோட கூட்டு தயாராயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க மூக்கிரட்டை பீர்க்கங்காய் கூட்டை உள்ள சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடுங்க.
இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கூட்டு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ இது சரியா இருக்கு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மூக்குரட்டை பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.